வணக்கம். என் பேர் டாக்டர் வித்யா தேவராஜன். நான் டாக்டர் ரேலா இன்ஸ்டிடியூட் அண்ட் மெடிக்கல் சென்டரில் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ஸோ இப்போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி கோவிட் கேசஸ் அதிகமாக இருக்குதுன்னு. நாங்களும் பார்த்துட்ருக்கோம். ஒரு லாஸ்ட் ஃபியூ வீக்ஸில் வந்து கொஞ்சம் சர்ஜ் இருக்குது. கோவிட் கேசஸில் முன்னாடி இருந்ததை விட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிறைய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் கூட ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சிங்கப்பூர், ஹாங்காங் அங்கே கூட ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த SARS-CoV-2ன்றது ஒரு RNA வைரஸ். ஸோ நிறைய மியூட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த ஜீனாமிக் கன்சோர்டியம் அப்படின்னு ஒரு இந்தியன் ஆர்கனைசேஷன் இருக்குது. அங்கேருந்து என்ன வேரியன்ஸ் நமக்கு இப்போ இருக்கு அப்படின்றத பற்றி கொஞ்சம் டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து NB1.8.1 வேரியன்ட் ஒன்று, LF.7 இப்படின்ற வேரியன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஒமிக்ரான் வேரியன்ட் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. அதுலேருந்து இவால்வ் ஆகிறது இந்த வைரஸஸ்ன்றது. இந்த கோவிட் வைரஸ் மட்டும் கிடையாது, மற்ற RNA வைரஸஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸஸ், இது எல்லாமே மியூட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அந்த சீசனலாக அது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அது நம்ம இம்யூனிட்டியை இவேட் பண்ண பார்க்கும். அதுக்கப்புறம் நமக்கு இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த வேரியண்ட்டும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ அவைலபிள் டேட்டா படி இந்த WHO நமக்கு இப்போ ஒரு 23rd மேக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து வேரியன்ட் அண்டர் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அந்த மாதிரி இது வரைக்கும் இதை பற்றி வந்ததில்லை. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் ஆர் டெத்ஸ் ஆர் சிவியாரிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி இல்லை, கேசஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கு அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்களும் பார்க்கறது இப்போதைக்கு அப்படிதான் பார்க்குறோம். ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் அப்படின்னு கிடையாம மறுபடியும் மைல்ட் கேசஸாக தான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன சிம்டம்ஸ் வரும் கோவிட் இந்த வேரியண்ட்னால, எந்த சிம்டம்ஸ் வரும், என்ன சிம்டம்ஸ் வரலாம் அப்படின்னா, எந்த ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ்ல என்ன சிம்டம்ஸ் வரலாமோ அதே சிம்டம்ஸ்லாம் இதுலயும் வரலாம். ஸோ ஃபீவர் வரலாம், தொண்டை வரலாம், இருமல், சளி, கோல்டு, ஹெட்டேக், உடம்பு வலி, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. என்ன நம்ம பார்க்கணும்னா, மெயினாக நீங்கள் ஹெல்த் கேர் ப்ரொவைடரை ஃபீவர் தொடர்ந்து இருந்துட்டு இருந்தா, இல்லை மூச்சு வாங்கறதுக்கு அதிகமாக மூச்சு வாங்கிறது அந்த மாதிரி இருந்தா, கன்ஃபியூஸ்டாக இருந்தா, எஸ்பெஷலி வல்னரபிள் பாப்புலேஷன் ஒன்று இருக்குது, விச் மீன்ஸ் இந்த நம்ம எல்டர்லி, ஏஜ்டானவங்க, அப்புறம் எதிர்ப்பு சக்தி குறைக்கிற மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்க, அது வந்து டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ருமட்டாலஜி ப்ராப்ளம்க்கு எதிர்ப்பு சக்தி குறைக்கிற மருந்து எடுக்கிறவங்களா இருக்கலாம், சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை லிவர் பேஷண்ட்ஸாக இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி, இல்லை குழந்தைங்களா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக சிம்டம்ஸ் ஏதாவது இப்போ தொடர்ந்து இருந்துட்டே இருந்தா, ஜுரம் தொடர்ந்து இருந்துட்டே இருந்தா, அவங்க கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, இல்லை ஆகாரம் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்க, மூச்சு வாங்கிறது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெல்த் கேர் ப்ரொவைடரை பார்க்கணும். இது வரைக்கும் இந்த வைரஸ் ரிலேட்டடாக நாங்கள் பார்க்கறது மைல்ட் சிம்டம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்ம கண்டிப்பாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ இந்த வைரஸை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம், மற்ற ரெஸ்பிரேட்டரி வைரஸை நம்ம எப்படி தடுத்திருக்கோமோ, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ட்ரில் பண்ணணுமோ, ஆர் எப்பவுமே ப்ரிவென்ஷன் இஸ் த கீ, ப்ரிப்பேர்ட்னஸ் இஸ் த கீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிவென்ஷன் எப்பவுமே பெட்டர். ஸோ ஹேண்ட் ஹைஜீன், மாஸ்க் போடுறது, க்ரௌடட் கேதரிங்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, எல்டர்லி, இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்க பெட்டர், நமக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அவங்க கிட்டேந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, செல்ஃப் ஐசோலேட் சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்கிறது கண்டிப்பா அவசியம். ஹேண்ட் ஹைஜீன் பண்ணுறது, காஃப் எட்டிக்வேட் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா. இப்போ நம்ம அப்படியே காஃப் பண்ணும்போது எல்போஸ்ல காஃப் பண்ணுறது, அது இல்லை அதை கவர் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது இல்லாம மற்ற வேக்சினேஷன்ஸ் இருக்கு. இப்போ வேற நிறைய வாட்டி கோஇன்ஃபெக்ஷனா இருக்கலாம், இல்ல ரெஸ்பிரேட்டரி வைரஸ், இப்போ இருக்கிற வேரியண்ட்டும் ரெஸ்பிரேட்டரி வைரஸ், அதே டைம்ல வேற ரெஸ்பிரேட்டரி வைரஸஸும் இருக்கும், இன்ஃப்ளூயன்சா அப்படின்னு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து வேக்சினேஷன் எடுக்கிறது, ஆனுவல் இன்ஃப்ளூயன்சா வேக்சின், இந்த மாதிரி வேற இன்ஃபெக்ஷன்ஸை தடுக்கிறதுக்கு வேக்சினேஷன் எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணணும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ்க்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தோமோ
அதுவே நம்ம கண்டினியூ பண்ணணும். ப்ரிவென்ஷன் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தென் கியூர். தேங்க்யூ.